இந்த படத்தில் எனக்கும் பக்கத்தில் இருக்கவனுக்கும் சரியான போட்டி, யார் அழுவுறதுன்னு. அவன் இப்படி தொடச்சா நான் இப்படி துடைக்கிறேன், அவன் விமி அஞ்சு சேர் ஆடினா நான் வாய் விட்டு கதறி கதறி அழுத. அதான் ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா இருக்கணும், எல்லா ஃபேமிலியும் ஒன்றா இருக்கணும், அது மாதிரி நல்லாயிருக்கு. அதான் ஃபேமிலி ஸ்டோரி. ஸ்மூத்தாக இருக்குது ப்ரோ. அது 96 படம் தான். 96 எப்படி அதே மாதிரி இருக்கும், அதே மாதிரி நல்லாயிருக்கு, சூப்பராக தான் இருக்குது. 2 பேர் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. 2 பேருமே வந்து விட்டு கொடுக்காம அவங்க ரோலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. இல்லை அந்தளவுக்குலாம் இல்லை, கரெக்டாக சூப்பராக இருக்குது. இந்த டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது சார் படம், 100% நல்லா இருக்குது. டெஃபினட்டாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன்னா ஒரு அருவருப்பு கிடையாது, ஒரு டபுள் மீனிங் எதுவும் கிடையாது. காமெடி வந்து மூவியாக இருக்குது. நேற்று ஒரு ப்ரீபெய்ட் ரிவ்யூலாம், ஐ மீன் ப்ரீவியூ ஷோ பார்த்து ஒரு 3 பேர், நிறைய பேர் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. ஆக்டிங் வைஸ் பர்ஃபெக்ட் சார். ஆக்டிங்கில் வந்து குறை சொல்லவே கூடாது. படம் ஓவரால் நல்லா இருக்குது. 96 இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணவும் கூடாது. ஏன்னா 96 என்டையர்லி ஒரு லவ் ஸ்டோரி. அதே மாதிரி இந்த படமும் இருக்குது. இதில் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு சீனே எதுவுமே கிடையாது. இன்டர்வியூலுக்கு அப்புறம் தான் ஒரு கார்த்தியோட பேரை இன்ட்ரோ பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியம், சவுண்ட் டிசைன் எல்லாமே படம் நல்லா இருக்குது. இந்த படத்தை குறை சொல்கிறவங்க அப்சல்யூட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள். நீங்கள் ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்து உட்கார வச்சா கூட ஒரு குழந்தை அந்த படம் பார்க்கலாம். ஒரு அருவருப்பான ஒரு விஷயங்கள் கிடையாது. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு பிரேம்குமார். வேறு எது இல்லை. இங்கே 3 ஹவர் லேகு அதெல்லாம் வந்து சும்மாங்க. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் உட்காந்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். உள்ளே இப்போ 9 o'clock வந்தோம். இப்போ நாங்கள் ஏஞ்சி வரும்போது எங்களுக்கு வந்து அந்த லேக் தெரியல. ஒரு எமோஷ்னல் பாண்டிங் ஒரு படத்தோட நீங்கள் பாண்ட் ஆகும்போது அது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. படம் ஓவரால் நல்லாயிருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு 1-2 இடம் ஓகே, கொஞ்சம் இது வந்து சினிமா இதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதை மீறி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. டெஃபினட்டாக இந்த படம் பார்க்கலாம். நீங்கள் 100% வந்து ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய மூவி, மிஸ் பண்ணாமல். அரவிந்த் சாமி அண்ட் கார்த்தி வந்து ரைட் சாய்ஸ் ஃபார் த கேரக்டர். ரைட் சாய்ஸு. ரெண்டுமே கான்ட்ராடிக்டரி கேரக்டர்ஸு. தே ஆர் டூயிங் வெரி வெல். அவங்களுக்கே ஒரு தீனி போடக்கூடிய ஒரு படம். அரவிந்த் சாமிக்கு வந்து எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம், எத்தனையோ படம் ஹையாக வந்திருக்கலாம், ஃப்ளாப் ஆகிருக்கலாம். பட் அவர் மனசில் ரொம்ப பிரியப்பட்டு நடித்த ஒரு படமாக இருக்குது. நம்ம ஸ்க்ரீனில் அரவிந்த் சாமியை வந்து கண் கொட்டாமல் பார்க்குற அளவுக்கு அவரே வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு நல்லா பண்ணுறாரு. கார்த்தி ஆஸ் யூஷுவல் வீணும் நம்ம வீட்டு பையன். அவர் எப்போயுமே இந்த மாதிரி இதுனா அல்வா மாதிரி தூக்கி சாப்பிட்ருவார். படத்தில் கல்ச்சர் கொண்டு வராங்க, ஜல்லிக்கட்டு கொண்டு வராங்க, ஜவுமிட்டாயின்னு ஒரு விஷயத்தை வந்து ஒரு நைட்டில் ஒருத்தர் அப்படியே படம் முடிஞ்ச அந்த நைட்டில் கொண்டு போகிறத காமிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டை நிறுத்தினோடனே அந்த பீப்புளோடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், நம்மளுடைய வீர விளையாட்டை நிறுத்தினோடனே அவங்க எப்படி அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஊருக்குள்ளேயே அந்த ஜல்லிக்கட்டை பண்ணிக்கிறாங்கன்னு காமிக்கிறாங்க. அதுக்கு ஒரு போலீஸ் வந்து அந்த போலீஸை நிறுத்த போகிறாருன்னு பார்த்தா போலீஸும் சேர்ந்து விளையாடுறாரு. நமக்குள்ளே இருக்கிற அந்த தமிழின உணர்வு வந்து அங்கே வருது. அதே மாதிரி லாங்குவேஜ் பற்றி பேசுகிறாங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பற்றி பேசுகிறாங்க. ஹியூமன் லைஃப்ஸ் வந்து எவ்வளோ 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 இம்பார்ட்டன்ட்னு இதில் காமிக்கிறாங்க. நம்மளாம் ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த மெமரிஸ் காமிக்கிறாங்க. ஒரு சைக்கிளையும் ஒரு மாடையும், ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போகிற ஒரு மாடையும் ஒரு மனுஷனுக்கு ஈக்குவலாகவே அவங்க வில்லேஜ் பீப்புள் பார்க்குறாங்கன்றதை பேசுகிறாங்க. ஒரு ரொம்ப வருஷம் கழித்து 22 வருஷம் கழிச்சுக்கு உள்ளே போகக்கூடிய ஒரு அரவிந்த் சாமிக்கு அந்த ஊரில் இருக்கிற அந்த ரிலேட்டிவ்ஸ் எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கன்னு பார்க்குறாங்க. அதே சமயத்தில் வந்து நீங்கள் சிட்டி லைஃப்பில் வந்து அவர் உள்ளே வந்தோன்னே அடுத்த நாள் ஒரே ஒரு நாள் லீவ் போடுறதுக்கே அவர் வந்து அவ்வளோ பேச வேண்டியிருக்கு. ஸோ எல்லா கல்ச்சரு, லாங்குவேஜு, நம்ம சமூக விஷயங்கள், பெரியார் படத்தையும் காமிக்கிறாங்க, பக்கத்தில் முருகன் படத்தையும் காமிக்கிறாங்க. ஸோ கான்ட்ராடிக்டரி. ஸோ எல்லா விஷயத்தையும் காமிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம போகக்கூடிய அந்த ஏசி போட்ட கோயில்களை விட நம்ம போகக்கூடிய குலதெய்வங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு காமிக்கிறோம். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு லாகுன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் லாங்காக வந்து கான்வர்சேஷன்ஸ் போகுது. வென் அரவிந்த் சாமி அண்டு கார்த்திக் கன்வர்ஸ் வித் ஈச் அதர், இட் வுட் ஹவ் பீன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்திருக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் லாங்காக போயிட்டே இருக்குது. அதை கொஞ்சம் மெமரிஸோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் சீனிக் எஃபெக்டோடு கொடுத்துருந்துருக்கா. தட் கேன் பி த லேகிங் பாயிண்ட்டு. அண்டு லாஸ்ட்டாக அந்த பேருன்னு சொல்கிறது வந்து அந்த கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. கொஞ்சம் இன்பிட்வீனில் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருக்கலாம். தட் இஸ் த ஒன்லி லேகிங் பாயிண்ட்டு. அப்புறம் அந்த பொண்ணுடைய கார்த்தி ஒய்ஃபு திவ்யா, ஸ்ரீதிவ்யா இன்னும் கொஞ்சம் நடிச்சிருக்கலாம். நல்லா இருந்துச்சு ராஜா, நல்லா இருந்த படம் நல்லா இருந்துச்சு. கார்த்திகோட நடிப்போம் ஒன்று ஒரு சீனும் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னொன்று அந்த நம்ம வீட்டு குழந்தை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எங்கள் பையனும் எங்கள் பேரனும் வந்து நடிகன், எங்கள் டைரக்டர் அவர் விநாயகன் சொல்லி, அவருடைய நடிப்புக்காக நாங்கள் இப்போ படத்தை வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்க வேண்டிய படம்.
அதான் அருண்சாமி பேசவே மாட்டேன்லாரேன்னு நினச்சிருந்தோம். லாஸ்ட்டில் அவர் பேசும்போது அழு வச்சுறார் ஜனங்களை. நல்லாவே இருந்தது. தெரியல, ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த பழைய சீன் அவர் உட்காந்து அந்த ஊரில் உட்காந்து எல்லாரும் பீர் குடிக்கிறாங்களே, அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. எங்கள் வீட்டுக்காருக்கு அது பிடிக்கும். இந்த மாதிரி வில்லேஜில் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார். அது மாதிரி இப்போ இங்கே எடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா பசங்க இல்லை, ஆனால் 2 ஆம்பளையும் சேர்ந்துட்டு நம்மளை அழு வச்சுறாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. நல்லா இருக்குப்பா, பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம்பா. ஊரில் நம்ம வந்துட்டு போனால் ஏதோ ஒரு பையன் நம்ம பேரை சொல்லி பேசுவான் இன்னசென்ட்டாக. அவனை நம்ம பெருசாக ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அவன் நம்மளை எப்படி பார்க்குறான்னா, அந்த ஊர் கோயிலோட அவனுக்கு நம்ம தான் ரோல் மாடல் மாதிரியும் எல்லாமே பார்ப்பான். கடைசியில் நம்மளை பற்றி நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம ஒன்றுமே இல்லைன்ட்டு. நம்மளுக்குள்ளே இருக்க அன்பையும் அவன் தான் எடுத்து சொல்கிறான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க படத்தில். உறவுகளை மதிக்காதவனுக்கெலாம் இந்த படம் ஒரு செருப்படியாக இருக்கும். உறவுகள் அண்ணன் தம்பிங்களுக்கு ஒரு சொத்தை விட்டு கொடுக்குது, தான் பிள்ளைக்கு இல்லைனாலும் அது அக்கா தங்கச்சிங்க விட்டு கொடுக்குறாங்களே. அப்போது டேய் அவன் என்னவோ ஜெயிஸ்டா மாதிரியும் அவன் என்னவோ புத்திசாலி மாதிரியும் நினைக்கிறான். டேய் உங்கள் அக்கா தங்கச்சிங்களோட பூர்ணமான அன்புனால தான் நீ பொழைச்சின்னு போகிற, அவங்க ஒன்றும் முட்டாள் இல்லைன்றதை இந்த படம் சொல்லியிருக்கு. அரவிந்த்சாமி காம்பினேஷனும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி இன்னசென்ட்டாக நடிச்சிருக்கா போல் கார்த்தி. இது புதுவிதமான கார்த்தியை நாங்கள் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தோழாவில் எப்படி அவங்க 2 பேர் பயணித்தாங்களோ படம் ஹிட் ஆச்சோ, ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரூரல் கிராமப்புறங்களில் எடுத்து பண்ணியிருக்கிறது. நம்ம மறுபடியும் ஊரில் சொந்தங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாமோ அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இது சிட்டியோட கிராமப்புறங்களில் இன்னும் நல்லா போவோம். தஞ்சாவூர் போன்ற ஊருங்களில் இன்னும் ஒரு இதுவாக இருக்கும். நீலாம் யாரோட பரம்பரை? சோழனோட பரம்பரை, சேரனோட பரம்பரை. உன்னை இப்போ சுட்டு சாவடிக்கிறாங்க, ஒரு மறியல் கூட பண்ண விட மாட்டாங்கன்றதெல்லாம் பேசியிருக்கு. இருந்தாலும் ஒரு சில இடத்துல லாக் இருந்தாலும் இந்த இலைகளில் சாப்பாட்டு நம்ம பாரம்பரியமான இலைகளில் அந்த லாகும் தேவை தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு. யார் இந்த டேரக்டர்? 6 வருஷம் கழிச்சா? ஆமாம், ஒர்த்துங்க. 96 எடுத்த டேரக்டர் தானே. அது எப்படி நம்ம ஏதோ இழந்ததை ஒன்று ஸ்கூலில் சொன்னாரோ, இதுலேயும் நம்ம இழந்த ஒரு உறவுகளை சொல்லியிருக்கிறாரு. அடுத்த 96 சொல்லுங்கள். உண்மையாலுமே ரப்பர் பந்தில் 1-2 இடத்துல தான் அழுதேன். பட் இந்த படத்தில் எனக்கும் பக்கத்தில் இருக்கவனுக்கும் சரியான போட்டி. யார் அழுவுறதுன்னு. அவன் இப்படி தொடச்சா நான் இப்படி துடைக்கிறேன். அவன் விமி அஞ்சு சேர் ஆனா நான் வாய் விட்டு கதறி அழுதேன். கட்சியில் டேரக்டர் தான் ஜெயிச்சார், எல்லாரையும் அழ விட்டார். பக்கபலமாக இருந்தது அது. அந்த சீனில் அழ வச்சிருது. அந்த வாய்ஸ் இல்லைன்னா அந்த சீனை தோற்றுருக்கோம். அந்த வாய்ஸால் தான் உள்ளேருந்து எல்லாமே எடுத்துன்னு வருது. அதான் இப்போ இருக்கிற டேரக்டருங்க நம்ம 9 தொலைனே 80 ராகத்தை புகுச்சி சாவடிக்கிறாங்க. 2 தொலையில் உள்ளே விட்டு நம்ம மனசை நல்லாவே வருடி இருக்கார் கோவிந்த், வசந்த் கோவிந்த். 2.5 நினைக்கிறேன். பட்டு மூவி நல்லா போச்சு. லாக் லைட்டாக இருந்தாலும் இது ரொம்ப அறிவாளிங்களாக இருக்கானுங்களே, அவங்களுக்கு புரியுமா இல்லை. ஆனால் பட் உறவுகளோடு சேர்ந்து இணக்கமாக வாழ்கிறவங்களுக்கு இது புரியும். தமிழர் கலாச்சாரங்களில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்குது. இதை சொல்கிறேன், நம்ம ஊர் ஜனங்களை மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஊர் ஜனங்களோட, நம்ம சொந்தக்காரங்களோட இம்பார்ட்டன்ஸ் இந்த படம் பார்த்தா தெரியும். நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு சொந்தக்காரங்கன்னா ஆகாது, நம்ம ஃபேமிலின்னு இருந்துட்டோம். பட் ஊர் ஜனங்க ரொம்ப நல்லவங்க, நம்ம சொந்தக்காரங்களும் நல்லவங்கன்றது நம்மளுக்கு அது படம் பார்க்கும்போது தெரியும். அதுதான் சிட்டியில் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம அப்படியே வளர்த்துட்டோம். சொந்தக்காரங்கன்னா எனிமின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டோம். பட் அப்படி கிடையாது. சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்க ரொம்ப நல்லவங்கன்றது நம்மளுக்கு தெரியணும். இருப்பாங்க, பட் ஆனால் மேக்ஸிமம் சொந்தம் வேணும் நம்மளுக்கு. அந்த மாதிரி விஷயங்களை நல்லா நடிச்சிருக்காங்களா? ஆமாம், ஒரு நாவல் படிக்கிற மாதிரியே இருக்குது. நாவலோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது இதில் தெரியணும். ஸோ நாவல் படிக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு 4 தடவை பார்ப்பேன் நான். தேங்க்யூ. அரவிந்த் சாமியோட கதையை இவர் சொல்கிற போது அரவிந்த் சாமிக்கே நான் நல்லவன்றது தெரியுது. அந்த மாதிரி ஒரு ஃபீல். அது நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாம் காம்போ 2 பேரோட ஆக்டிங்கும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லோரும் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான். மெசேஜ் என்ன, நம்ம என்னென்ன ப்ரீவியஸாக நம்ம என்னென்ன மிஸ் பண்ணுறோம், சின்ன வயசுலேருந்து எதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்றது சொல்கிறது தான். இல்லை ப்ரோ, லேக்லாம் அது இல்லை ப்ரோ. நல்லா இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம். எனக்கு அரவிந்த் சாமி ஒரு கேரக்டரில் நடந்து வருவார், அந்த சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ப்ரோ, தேங்க். 5 படமாக இன்றைக்கி பிரபுதேவா படம் பார்க்காம இந்த படத்துக்கு வந்தோம். விஜய் ஆண்டனி படம் பார்க்காம இந்த படத்துக்கு வந்தோம். வந்திருக்கு, நல்லா பலன் கிடைச்சிது.
ஃபேமிலி மூவி ரொம்ப ஜோராக இருக்குது படம். ஆபாசம், வன்முறை, துப்பாக்கி, சண்டைகள், பாம்பு இல்லாத படம். வில்லனே இல்லை. ஃபேமிலி மூவி ரொம்ப ஜோராக இருக்குது. ஆபாசம் இல்லை, டபுள் மீனிங் இல்லை, டபுள் மீனிங்லாம் இல்லை. படம் பார்க்கலாம், எல்லோரும் சேர்ந்து பாடணுங்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. ஃபேமிலி மூவி தான் ஃபுல் படம். ஆபாசமே இல்லை, நிறுத்தலாம். ஒரு பச்சை பண்ணிங்கன்னா ஒரு டவுசர் மாதிரி ஒன்று போட்டுன்னு வர்றார், வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் பேரே அன்றைக்கி சொன்னார், பச்சை பனியன், ஒரே ஒரு பனியன் தான். நான் அதுவும் அதான் படம் ஃபுல்லாக இருந்துடுறேன் அவருக்கு. பழைய தைகள் ஒன்று அதான் எமோஷனல் ஆறுமா. ஆமாம்மா, அதுமா ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. இதுதான் நமக்கே தெரிஞ்சு போயிடுது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வேண்டாத வார்த்தைகள்லாம் அவர் கார்த்திக் பேசுகிற தேவையே இல்லை. இது இதுவை பற்றி கொஞ்ச நேரம் பேசுகிறாரு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூரை பற்றி பேசுகிறாரு, ஜல்லிக்கட்டை பேசுகிறாரு, அரிகாலாம் சொல்ல பற்றி இல்லை, தேவையில்லை மாதிரிலாம் வேஸ்டாரெல்லாம். அந்த அது கொஞ்சம் பேசுகிறாருமா, அதெல்லாம் இல்லைம்மா. ஒரு நல்ல கரெக்டுனா நல்ல ஒரு ஃபேமிலி வரும்போது ஏன் அந்த இதெல்லாம் உள்ளே கொண்டு வரணுங்கிற என்னோட கருத்து. வேறு ஜோராக இருந்திருக்கும். ஒரு டீ சாப்பிட்றாரு, டீ சாப்பிட்றனால ஒரு பஸ்ஸே விட்டுறாரு, பேசிகிட்டே இருக்காரு. அத்தான் அத்தான் சொல்லி பாத்திரத்தை ஒழிகிறாருமா படத்தில். அதுதாம்மா, நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும்.